ஆண்டவருடைய நாம் மையப்படுவதாக. இந்த நாளிலையும் அதிகமாக ஜெபத்திற்கு முன்னுரிமை கொடுக்கிறபடினால ஆண்டவராய் இயேசுவினுடைய ஊழியம் சிறப்பாக செயல்படுவதற்கு அவர் செய்த 4 குறிப்புகளை உங்களுடைய மனதிலே கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறேன். இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய வார்த்தை, இந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தை சிறப்பாக செய்ய, வெற்றிகரமாக செய்ய அவர் முதலாவது செய்த காரியம், முதலாவது ஞானஸ்நானம் பெற்று கரையேறினார். 3ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்க்கும் பொழுது இயேசு 3:16 சொல்லப்படுகிறது. இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே, மத்தேயு 3:16 எல்லாரும் வாசிக்கலாமா? இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது, தேவ ஆவியான புறாவை போல இறங்கின தம்மேல் வருகிறதை கண்டார். அன்றையும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன் என்று உரைத்தது என்று சொல்லி பார்க்கிறோம். முதலாவது ஆண்டவருடைய பிதாவுடைய சித்தத்துக்கு தன்னை அர்ப்பணித்தார். அர்ப்பணித்த போது அவருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து ஞானஸ்நானம் பெற்றார். ஞானஸ்நானம் பெற்ற போது தேவன் அதை அங்கீகரித்தார். தேவன் அதை அங்கீகரித்து ஆண்டவர் கொடுத்த வார்த்தை சாட்சி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன், இவருக்கு என்ன செய்யுங்க? ஆமென். இவரில் நான் பிரியமா இருக்கிறேன், இவருக்கு என்ன செய்யுங்க? செவி கொண்டு காது உள்ளவன் கேட்க கடவன். ஆகவே முதலாவது தேவ சித்தத்துக்கு தன்னை அர்ப்பணித்தார். அந்த சிறப்பான பணியை செய்வதற்கு அவர் செய்த பிரதானமான காரியம் என்னவென்றால், தன்னை முற்றிலும் ஒப்பு கொடுத்து. அடுத்து 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசித்து பார்க்கிறார். அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே எங்க கொண்டு போகப்படுகிறார்? வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்படுகிறார் என்று சொல்லி வாசித்து பார்க்கிறார். ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகிறார். எதற்காக? பிசாசினால் சோதிக்கப்படுவதற்காகவே. ஊழியத்தின் ஆரம்பத்திலே பரீட்சை ஏற்படுகிறது. இப்பெல்லாம் பரீட்சை காலம். பள்ளி படிக்கிற மாணவர்களுக்கு பரீட்சை நடக்கிறது. எதற்காக பரீட்சை? ப்ரமோஷன் கொடுப்பதற்காக. நம்ம வாழ்க்கையிலையும் பரீட்சை வரும். எதற்கு? கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தார், பரீட்சை வைத்தார், பாஸ் பண்ணார். அவரை கொண்டு உன்னை நான் பெரிய ஜாதியாக்குவேன்னு சொன்னார். அல்லேலூயா சொல்லுமா? ஆகவே நம்ம வாழ்க்கையில சோதனையோ பரீட்சையோ வந்தால் இவைகள் எதற்கென்றால் நமக்கு உயர்ந்த நிலையிலே கொண்டு போய் வைப்பதற்காகவே. ஆகவே வெற்றிகரமான ஊழியத்தை செய்வதற்கு ஆவியானவர் அவரை சோதனைக்குள்ளாக நடத்தின பொழுது சோதனை வந்தது. சோதனையிலே அவர் என்ன ஜெயிப்பதற்காக 40 நாட்கள் அவர் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணினார். அல்லேலூயா சொல்லுமா? ஆகவே வெற்றிகரமான ஊழியம், அந்த வெற்றிகரமான ஊழியத்தை செய்வதற்கு ஒரு தேவ மனிதனை விதமா எழுதுகிறார். 40 மாத ஊழியத்திற்காக 40 நாட்கள் ஜெபம். அல்லேலூயா சொல்லுமா? ஒரு நேரம் ஜெபம் பண்ண போதாதா? ஒரு நாள் ஜெபம் பண்ண போதாதா? நம்ம ஆண்டவர் அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கிறார். ஜெபம் என்றால் என்ன? பிதாவோடு கூட இசைந்திருப்பது, இணைந்திருப்பது, அவரோடு பேசுவது, அவரோடு இருப்பது. அல்லேலூயா சொல்லுமா? ஜெபம் என்றால் நாம் என்ன நினைக்கிறோம் என்றால், நம்ம தேவையை சொல்றது அப்படின்னு நினைக்கிறோம். உண்மையிலே ஒரு பக்கம் அது இருந்தாலும் அது ஜெபத்துல ஒரு பகுதி. ஆனால் ஜெபம் என்றால் முதலாவது கர்த்தரை உயர்த்துவது, போற்றுவது. இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலே he fasted and he prayed. உபவாசித்தார், ஜெபித்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஜெபத்திற்கு அவர் அதிகமான முன்னுரிமை கொடுப்பதை பற்றி நாம் இங்கே வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த ஆண்டவர் இயேசு எப்படி ஜெபத்திற்கு முன்னுரிமை கொடுத்தார் என்றால், அவர் அதிகமாக பிதாவுடைய சமூகத்திலே அமர்ந்திருப்பதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா 6:12 என்ன சொல்லுகிறது? அவர் அதிகாலையிலே இருட்டோடு என்ன செய்தாராம்? ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ராம் முழுவதும் தேவன் நோக்கி என்ன செய்திருந்தாராம்? ஜெபம் பண்ணா. இப்போ உள்ள நவீன கால போதனை எல்லாம் ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ண போதாதான், ஏன் ராத்திரி முழுதும் ஜெபம் பண்ணணுங்கிறதான கேள்வி இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில எழும்புறதை பற்றி வாசித்து பார்க்கிறோம். ஆகவே அப்படி சுருக்கமான ஜெபத்திற்கு பெருக்கமான பதில் அப்படிங்கிறதான கேள்விகள் எழும்புகிறது. ஆனால் ஆண்டவர் அப்படி சுருக்கமான ஒரு ஜெபத்தை அவர் பண்ணியிருக்கிற சூழ்நிலையும் இருந்தது, இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அவர் அதிகமாக தேவ சமூகத்தில் நேரம் செலவு செய்தார். வெற்றிகரமான வாழ்க்கை நடத்துவதற்கு, வெற்றிகரமான குடும்பம் நடத்துவதற்கு, வெற்றிகரமாக நம்முடைய தொழிலை நடத்துவதற்கு எவ்வளவு அதிகமாக கர்த்தரை சார்ந்திருக்கிறோமோ, ஜெபத்திலே அமர்ந்திருக்கிறோமோ. வேதத்தில் நீங்கள் அமர்ந்திருந்து
நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ராத்திரி முழுவதும் அவர் ஜெபம் பண்ணார். பழைய ஏற்பாட்டில் யாக்கோபு ராத்திரி முழுவதும் ஜெபம் பண்ணார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அவனுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டது. இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையிலையும் அதிகமாக அவர் ஜெபம் பண்ணும்படி மலையில ஏறி முழுவதும் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். அதோடு மட்டும் அல்ல, அந்த 17-20 வரைக்கும் நீங்க வாசித்து பார்க்கும்போது 6 அதிகாரம் 17-20 வரைக்கும் வாசிங்க. என்ன சொல்லப்படுகிறது? அங்கே பார்க்கும்போது அநேகர் வியாதிகளிலிருந்து சுகமாக்கும்படி திரள்கூட்டமான மக்கள் அவரிடத்துல வந்தார்கள் என்று சொல்லி வாசித்து பார்க்கிறோம். அவர்களுக்கு அவர் ஜெபம் பண்ணினார். ஆகவே ஒரு முழு இரவும் அவர் அதிகமாக ஜெபம் பண்ணார் என்று சொல்லி வாசித்து பார்க்கிறோம். கெத்செமனே தோட்டத்திலையும் அவர் தன்னுடைய சிலுவைக்கு செல்வதற்கு முன்பதாகவும் ராத்திரி முழுதும் உட்கார்ந்து ஜெபம் பண்றார் பார்க்கிறார். கெத்செமனே தோட்டத்துல ரத்த வேர்வை சிந்தும்படி ஜெபம் பண்ணார்னு சொல்லி பார்க்கிறோம். பிரேயர் இஸ் நாட் எ ஈஸி ஒன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ரத்த வேர்வை சிந்தி ஜெபம் பண்ணார். நம்ம அந்த எரேமியா சொல்றாரு, என் தலை தண்ணீராகவும் என் கண்கள் கண்ணீர் ஜெபம் என்று சொல்லி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் இரத்தத்தோடும் ரத்த வேர்வை சிந்தும்படி ஜெபம் பண்ணாரு. ஆகவே ஜெபம் என்பது இட் இஸ் நாட் எ ஈஸி ஜாப். பிரேயர் ஜெபிக்கிறது நம்ம இன்னைக்கு எத்தனை மணி நேரம் பிரசங்கம் பண்ணலாம், ஆனால் ஜெபம் என்பது சாதாரண காரியம் அல்ல. அது தேவனோடு பிரேயர் இஸ் அ வார் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே இது ஒரு யுத்த களம். நம்முடைய போராயுத மாம்சத்துக்கு ஏற்றவர்களாயிராமல் அரண்மனைகளை நிர்மூலமாக்கத்தக்கதாக தெய்வ பலமுள்ளதா இருக்கிறது சொல்லி 2 கொரிந்தியரில் வாசித்து பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவர் அதிகமாக ஜெபம் பண்ணினார், அதற்கு கிரையும் கொடுத்தார் என்று சொல்லி வாசித்து பார்க்கிறோம். இன்னைக்கு எத்தனை பேர் கிரையும் கொடுக்குறீங்களன்னு தெரியாது. நம்ம நேரத்தை தேவனுக்கு என்று கொடுப்போம். 100 மணி நேரம் ஜெபிக்கன்னு வச்சிருக்கிறோம். எதற்கென்றால் நீங்க நல்லா இருக்கிறதுக்கு, உன் குடும்பம் நல்லா இருக்கிறதுக்கு, நம்ம சபை நல்லா இருக்கிறதுக்கு, நம்முடைய தேசம் நல்லா இருக்கிறதுக்காக. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த தேசத்தினுடைய சீரமைப்பு, இந்த தேசத்தினுடைய தன நன்மைக்காக, மேலான அதிகாரமுள்ள யாவருக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே சட்டசபையிலோ பாராளுமன்றத்திலோ போடுகிற தீர்மானத்தை விட சபையில செய்கிற ஜெபத்திற்கு மிகுந்த பலன் உண்டு. ஆமென். உலகத்தை அசைக்கும் தெய்வ கரத்தை அசைப்பதுதான் ஜெபம். The prayer can move the hands that move the nation. உலகத்தை அசைக்கும் தெய்வ கரத்தை அசைப்பது ஜெபம். ஒரு சாதாரண பலவீனமான ஒருவன் ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபத்தை கேட்டு பேய் நடுங்கிறது. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். அல்ல, ஒரு பெரிய பிரசங்கி தான் ஜெபம் பண்ணும்போது பேய் நடுங்கல. ஒரு சாதாரண எளிய விசுவாசம் உள்ள சாதாரண ஒரு பலவீனமான ஒரு மனுஷன் அவன் தேவன் நோக்கி கூப்பிடும் பொழுது, அந்த ஜெபத்துக்கு பரலோகம் பதில் சொல்லும் பொழுது அந்த பேய் அங்க நடுங்கும். மாபெரும் விடுதலை கற்றுக் கொடுப்பார். The key is prayer. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் அதற்கு முன்னுரிமை கொடுத்தார். ஜெபத்தை பற்றி நான் நிறைய சொல்லிட்டே இருக்கலாம். பிரேயர் இட்ஸ் a war. பிரேயர் என்றால் praising and worshiping God. அவரை துதிப்பது, அவரை போற்றுவது. ஜெபத்துல முதல் பகுதி அவர் வாசல்களை துதியோடும் அவருடைய பிரகாரங்கள்ல புகழ்ச்சியோடும். முதலாவது பிரேயர்ல வரும்போது முதலாவது praising and worshiping. ஆண்டவருக்கு துதி ஸ்தோத்திரம். ஏனென்றாலும் துதிகளுக்கு பாத்திரர். வெளிப்படுத்தின விசேஷத்துல 4ஆம் அதிகாரத்துல அழகாக சொல்லப்படுகிறது. ஆண்டவர் எப்படிப்பட்டதான துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறார் என்று சொல்லி 4ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது, வெளிப்பட்ட விசேஷத்தில் நாங்கள் வாசித்து பார்க்கிறோம். 4ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனம் வாசித்து பார்க்கும் பொழுது, அந்த 4 ஜீவன்களிலும் ஒவ்வொன்று அவ்வாறு சிறைகள் உள்ளவைகளும் சுற்றிலும் கண்களால் நிறைந்தவளுமாயிருந்தன. அவைகள் எல்லாம் சொல்லுங்க, இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமுள்ள தேவனாய் கர்த்தர் என்ன செய்தாராம்? பரிசுத்தர் பரிசுத்தர் என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். ஹல்லேலூயா. பிரேயர்ல முக்கியமான பகுதி, முதல் இடம் பெற வேண்டியது துதி. அவருடைய தெய்வீக பண்புகளை உயர்த்துவது, புகழ்வது, பாடுவது, ஆராதிப்பது. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர். முதல்ல போய் நம்ம கொண்டு போய் நம்ம பெட்டிஷனை வச்சிருப்பாரு. ஹல்லேலூயா சொல்லுங்க. நீங்க வந்தவொடனே எனக்கு ஒரு பெட்டிஷனை கொடுத்தா யாராவது முதல்ல அவங்களுக்கு சொல்ல வேண்டியதான்னு சொல்லி பேச வேண்டியதெல்லாம் பேசி அதுக்கப்புறம் பெட்டிஷனை கொடுத்தா பெட்டிஷன் தன்னால பதில் வந்துடும். ஹல்லேலூயா. ஒரு ராஜாவுடைய ஒரு சேவகன் இருந்தானா, அவனுக்கு நிறைய தேவை இருந்தது. அந்த ராஜாவை புகழ்ந்து பாடிக்கிட்டே இருந்தானா. அப்படி புகழ கடைசியில் கேட்டான்,
இவ்வளவு தூரம் எனக்கு நீ போல்றியப்போ உனக்கு நான் என்னப்பா செய்யணும்னு சொல்லிட்டு அவன் கேளாமலே செஞ்சான். இதே மாதிரி பரம தகப்பன் நம்ம கேட்க வேண்டிய, ஏன்னா உங்களுக்கு இன்னது தேவை என்று உங்க பரமபிதா இருந்துக்கிறார். அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மகிமையும் கொடுத்தா போதும், உங்களுக்கு தன்னால வர வேண்டியதெல்லாம் வரும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடுங்கள், எல்லாம் கூட கொடுக்கப்படாம. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானம் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும், அது சந்தோஷமா இருக்கிறது. ஆகவே அந்த 4 ஜீவன்களும் தேவனை துதித்து கொண்டிருந்தார்கள். 4:9 வாசித்து பார்க்கிறோம். சிங்காசனத்திலுமே விட்டிருந்து சதாகாலம் உயிரோடு இருக்கிறவருக்கு அந்த ஜீவன்கள் மகிமையும் கனத்தையும் என்ன செய்தாங்க. அதோடு கூட மட்டும் அல்ல, 10ஆம் வசனம், 24 மூப்பர்களும் சிங்காசனத்திலுமே வீட்டிருக்கிறவருக்கு முன்பாக என்ன செய்தாங்க. துதியில எப்படி அடுத்த ஸ்டேஜ், வாயில மட்டும் சொன்னா போது சொல்லுவாங்க, வாயிலே வடை சுட்டுருவாங்க இவங்கன்னு. ஆனா ஆண்டவர்கிட்ட எதிர்பார்க்கிறார், எப்படி ஆராதிக்கணும், சும்மா உட்கார்ந்துக்கிட்டு நின்றுக்கிட்டு படுத்துக்கிட்டு ஆராதிக்கிறது இல்லை. அன்றைக்கு இருந்த சிங்காசனத்தில் இருந்த 24 மூப்பர்கள், பழைய ஏற்பாட்டு பிரதிநிதி, புதிய ஏற்பாட்டு பிரதிநிதி, தெய்வ சமூகத்துக்கிறவங்க, அவங்க எப்படி கத்த 24 மூப்பர்கள் சிங்காசனத்தின் மேல் வீட்டுக்கிறவருக்கு முன்பாக என்ன செய்தாங்க. அவரு சிங்காசனம் உட்கார்ந்து இருக்கிறாரு, இவங்களாம் என்ன செய்தாங்க, சிங்காசனம் இறங்குறாங்க. நாற்காலில இருந்து இறங்கணும், அல்லேலூயா சொல்லுங்க. சிங்காசனத்திலிருந்து அவங்க என்ன செய்ய இறங்கி அவருக்கு முன் வணக்கமாய் விழுந்து சதாகாலம் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு என்ன செய்தாங்க, தங்கள் கிரீடங்களை என்ன செய்தாங்க, தலையை கூட கழத்திட்டாங்க. கிரீடம் எதற்கு? அதிகாரம், அங்கீகாரம். கிரீடம் யாருக்கு இருக்கும்? ராஜாக்களுக்கு, ராணிகளுக்கு இருக்கும். அந்த ராஜ கிரீடத்தை கீழே இறக்கி வச்சுட்டு அவன் கீழே வந்து உட்காந்து ராஜா சிங்காசனம் உட்காந்து எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் ஆண்டவருக்கு முன்னால ஒண்ணுமே கிடையாதுன்னு சொல்றான். அல்லேலூயா சொல்லுமா. நாம உள்ள வரும்போது தான் நான் யாரு தெரியுமான்னு வருவோம். நம்ம ஆளு, நீ யாரு? நீ ஒண்ணும் கிடையாது. ஆண்டவருக்கு முன்னால வரும்போது கிரீடங்கள் எல்லாம் கீழே விழணும். கிரீடங்கள் பாகைகள் விழும். ஆண்டவருக்கு ஆராதனை செய்யும் போது நம்மகிட்ட நான் பெரிய ஆளு, நான் பெரிய ஆபீசர், இந்த சர்வர்களுக்கு முன்னால நீ ஒண்ணுமே கிடையாது. உனக்கு ஜீவனை கொடுத்துக்கிறாரு, நீ அவர் கொடுத்த ஜீவனுக்கு போய் நீங்க நடந்து வர்ற. ஆண்டவருக்கு முன்னால ஆராதனை செய்யும் போது எப்படிப்பட்ட நிலையில ராஜாக்கள் ஆராதனை கீழே விழுந்து வணக்கமாய் விழுந்து, சதாகாலம் உயிரோடு கூட இருக்கிறவருக்கு, நாம சதாகாலம் உயிரோடு கூட இருக்க போதில்லை, கொஞ்ச காலம் இருக்க போறோம். அவர் சதாகாலம் உயிரோடு இருக்க போறாரு, அவர் சிங்காசன வீட்டுக்கிறாரு. ஆகவே அவருடைய அதிகாரத்துக்கு முன்னால தங்க கிரீடங்களை சிங்காசனம் முன்பதாக என்ன செய்தாங்க, கீழே வைக்கிறாங்க. அல்லேலூயா சொல்லுமா. நேற்று ஒரு கவர்மெண்ட் ஒர்க் பண்ணுறது வர்றாரு, சொன்னார், ஐயா என்னை தூக்கி மாத்திட்டாங்க, நான் இங்கே வேலை செஞ்சவனை தூக்கி கொண்டு போய் பாலக்காடில் கொண்டு போட்டாங்க, நம்ம டிரான்ஸ்ஃபருக்காக வேண்டி அந்த அதிகாரியை பார்க்க போனேன், உள்ளே விட மாட்டேன்டா ஐயா, அந்த ஆபீஸரை பார்க்க விட மாட்டேங்க, மந்திரியை பார்க்க விட மாட்டாங்க, ஆட்களையே அவ்வளோ திருத்துக்கு அவங்க கட்டுப்பாடு சொல்லியிருந்தாங்க, போகவே விட மாட்டாங்க. உலகத்தில் உள்ள அதிகாரியை பார்க்க முடியல. உலக பிரகடன அதிகாரி அவ்வளவு தனக்கு என்னன்னு அந்த அதிகாரத்தை காட்டுறாங்க. அப்படியே நான் சர்வ வல்லவருக்கு எவ்வளவு அதிகாரம் இருக்கு, வானத்திலையும் பூமியிலையும் அதிகாரம் பெற்றவர். அல்லேலூயா. இந்த அதிகாரி பக்கத்திலேயே வரவிட மாட்டாங்க. ஆனா நம்ம தகப்பன் இருக்கிறாரு, அவர் சமூகத்தை வருவதற்குரிய ஸ்லாக்கியத்தை கத்த கொடுத்தார். நல்ல கரங்களை தட்டி அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அவருக்கு ஆராதனை செய்வதற்கு கிரீடங்களை சிங்காசனமாக வைத்து என்ன சொன்னாங்களா? 11 வாசி 4:11, தாவே தேவரீர் மகிமையும் கனத்தையும் வல்லமையும் பெற்றுக்கொள்வதற்கு நீர் பாத்திரா இருக்கிறீர், நீரே சகலவற்றை என்ன செஞ்சீர், சிருஷ்டித்தீர், உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவர்கள் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி அவரை சதா காலையிலும் உயிரோடு கூட இருக்கவருக்கு துதி செலுத்தினார். முதலாவது துதி, ஆராதனை, உயர்த்துவது, போற்றுவது. பரமண்டல ஜெபங்களை சொல்லிக் கொடுத்தார். பரமண்டல இங்கே பிதாவே உங்களுடைய நாமம், பரமண்டல பிதாவே அவர் கொடுக்க வேண்டிய கனம், hallowed be thy name, உங்க நாமம், எங்கள் பிதாவே உங்க நாமம், உங்க ராஜ்யம், உங்க சித்தம். முதலாவது அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மகிமை கொடுக்கும் போது அதுக்கப்புறம் நமக்கு வேண்டியது தானா கத்த கொடுப்பார்.
ஜெபத்துல துதிக்க ஆரம்பிங்க, போற்ற ஆரம்பிங்க, வாழ்த்த ஆரம்பிங்க, உயர்த்த ஆரம்பிங்க. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தரே, பரிசுத்தரே. ஒருவராய் சாவாமை உள்ளவர் இவர், சேரக்கூடா ஒளிதனில் வாசம் செய்பவர், அகிலத்தை வார்த்தையா சிருஷ்டித்தவர், இயேசுவை சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே, பரிசுத்தர், பரிசுத்தரே. ஹல்லேலூயா. ஒரு சாவாமை உள்ளவருக்கு, சர்வ வல்லவருக்கு தங்களுடைய கிரீடங்களை கழத்தி சிங்காசனத்துக்கு முன்பதாக விழுந்து அவரை பண்ண, அப்படியானால் அவருடைய சமூகத்தில் நிற்பதற்கு கூட நான் தகுதி இல்லாத. ஏசாயா 64:6 சொல்றது, நாங்க எல்லாரும் நீங்க பரிசுத்தர், நீங்க பரிசுத்தர், நாங்க யாரு, மனுஷன் எப்படிப்பட்டவன் என்பதை திக்கதரிசியாக ஏசாயா சொன்னாரு. ஐயோ நான் அசுத்தன் அதமானேன்னு சொல்லி 6ஆம் அதிகாரத்துல சொன்னாரு. ஆனா 64:6 சொல்றாரு, என்ன சொல்றாரு, நாங்க எல்லாரும் எப்படிப்பட்டவர்களாம். பைபிள்ல சொல்லுங்க, அது சொல்லுங்க பார்க்க. நாங்கள் அனைவரும், எல்லாம் சொல்லுங்க, நாங்கள் அனைவரும் தீட்டு அசுத்தம். ஐயோ நாம நினைக்கிறோம் பரிசுத்தம் இல்ல. ஏசாயா சொல்ற ஆண்டவருக்கு முன்னால நாம எல்லாரும் தீட்டானவர்கள் போல இருக்கிறோம். என்னுடைய நீதிகள் எல்லாம் எப்படி இருக்குது, அழுக்கு அந்த இப்படிப்பட்டதான நிலை இருக்கிற நம்மை தூரமா இருந்தோம், காணியாட்சிக்கு தூரமா இருந்தோம். அவருடைய அன்பும் இரக்கமும் தயவும் நம்மில் வச்ச அன்பு ரத்தத்தை சிந்தி நம்ம கழுவி, நமக்கு பாவம் இல்லை என்பேமானால் நம்மை நாமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் கழுவி பரிசுத்தப்படுத்தி, நான் ஒண்ணு இல்லை, நம்ம எல்லாரும் தீட்டானவர் அசுத்தம். எப்படி மனுஷனுடைய இதயத்திலிருந்து பொல்லா சிந்தனை, அசுத்தம், காம விகாரம், பொறாமை, கோபம், கொலைபாதம், இவையெல்லாம் வந்து நம்ம திட்டு, நம்ம எல்லாம் தீட்டானவர். என்னுடைய நீதியெல்லாம் கலந்து அழுக்கான கந்தயப்படுது. ஆனா உங்க இரக்கமும் தயவும் எங்களை சுத்திகரித்து எங்க ஒரு தேவனுடைய பிள்ளைகளாக கொண்டு வந்து எடுத்திருக்கீங்களே, உங்க அன்புக்கு, இரக்கத்திற்கு, தயவுக்கு என்ன சொல்லும், நன்றி சொல்லும். அதுக்காக கிரீடத்தை கலத்தி கீழே வச்சு பணிந்து கொண்டு கர்த்தருக்கு, அவருக்கு பயப்படுற பயம், உமக்கு பயப்படுற பயத்துல உடம்பு என்ன செய்யுது, என் வசனத்துக்கு நடுங்குருவன், நான் ஒண்ணு இல்லைன்னு சொல்லி கீழே தாவியது விழுந்து கிடந்து அழுது புலம்புறேன். என்னுடைய படுக்கையை கண்ணீரால் நினைக்கிறேன். வாழ்க்கையில ஆண்டோடைய சுமத்தை உட்கார்ந்து அழுது அழுது நம்முடைய காரியங்களுக்கு, பிள்ளைகளுக்காக கண்ணீரோடு கர்த்தரோடு போராடும் போது கர்த்தர் நம்மை சுத்தமாக்கி பரிசுத்தப்படுத்தி நம்மை வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ கர்த்தர் கிருபை செய்வார். ஹல்லேலூயா. ஆகவே நமக்கு வருகிற சோதனைகள் எல்லாம் ஜெயிப்பதற்காக முதலாவது சோதனைக்காரன் அவர்கிட்ட வந்தா, அந்த உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணினால அவருடைய வாழ்க்கையில முதலாவது வெற்றி உள்ள ஊழியம் செய்ய, வெற்றிகரமான வாழ்க்கை நடத்த நமக்கு ஒரு ரோல் மாடலை வச்சுக்கிறாரு. முதலாவது he fasted and he prayed. முதலாவது உபவாசத்தை ஜெபம் பண்ணார். சோதனை மாம்சத்துல, சாப்பாட்டுல, வாழ்க்கையில நீங்கள் சோதனைக்குள் படாமல் என்ன செய்யுங்க, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. மாமிசம் ஆவியோ, அப்ப அந்த உற்சாகமான ஆவி உங்களுக்கு வரணும்னா நீங்க ராத்திரியெல்லாம் ஜெபம். அவர் என்ன மாதிரி, ஆனா இவனுங்க நம்ம ஆளு தூங்கிட்டானுங்க. ஆனா ஒரு தேவமனு சொல்றாரு, ஆடுகள் தூங்கினாலும் மேய்ப்பன் செய்யல, உங்க பிள்ளைகள் தூங்கலாம்,
ஆனா நீங்க தூங்கக்கூடாது. தாய் தகப்பங்கிற ஸ்தானத்துல இந்த பிள்ளைகளுக்காக நீங்க மன்றாடணும். நீங்க உங்க பிள்ளைகளுக்காக மட்டும் இல்ல, நம்முடைய தேசத்துக்காக நம்ம மன்றாடணும். தேசம் தீட்டுப்பட்டு கிடக்கு, ரத்த கரை பிடிஞ்சிருக்கு. திருநெல்வேலி மாவட்டம் ரத்த கரை படிந்த ஒரு மாவட்டமா இருக்கு. அல்வாவுக்கு தான் ஃபேமஸா இருக்குன்னு அருவாளுக்கும் ஃபேமஸ் ஆகி போச்சு. பயங்கரமான காரியங்கள், எத்தனையோ கொலைகள், கொள்ளைகள், பாலுறவுகள்ல பயங்கரமா போயிட்டு இருக்கு. இந்த பொல்லாத ஆவியை கர்த்தர் மாற்றி அமைக்க, ஒரு நல்ல ஆவி ஆளுகை செய்ய நாம் அதிகமாக கண்ணீரோடி ஜெபம். நாம செய்த அந்த ஜெபத்துக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கற்றுக் கொடுப்பார். ஆமென். ஹல்லேலூயா. The keys prayer. ஆண்டவரை ஜெபம் பண்ணார். குசியாமல் குடியாமல் 40 நாள் ஜெபம். இந்த நாட்களில் தவ நாட்கள், ஜெப நாட்கள், உபவாசிக்கிற நாட்கள். ஆண்டவர் சொன்ன, எனக்காக அழாதீங்க, உங்களுக்காகவும் உங்க பிள்ளைகளுக்காக அழுது ஜெபம் பண்ணுங்க. நமக்காக ஜெபிக்கிறதை விட நம்முடைய தேசத்துக்காக, நம்முடைய ஜனத்திற்காக, நம்முடைய அரசுக்காக, அதிகாரிகளுக்காக, தேசத்தில் தெய்வீகம் மனுஷிகம் மாற, அசுத்த வல்லமைகள் மாற, பொல்லாத அந்தகார சக்திகள் மாற்றப்பட, திறப்பில் நிற்க கண்ணீரோடு ஜெபிப்போம். ஆகவே ஆண்டவருக்கு முன்னால ஜெபிப்பதற்கு கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவர் ஜெபத்துக்கு முன்னுரிமை கொடுத்தார். முதல்ல he fasted and he prayed and he preached. அவர் உபவாசம் இருந்தார், ஜெபம் பண்ணார், அதுக்கப்புறம் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சார். பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்ச உடனே அங்க என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த 4ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது அவர் என்ன பிரசங்கம் பண்ணார் என்று கேட்டால், மனம் திரும்பதை குறித்து பிரசங்கம் 4:17 வாசித்து பார்க்கும் பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் என்ன செய்தார்? இயேசு, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. இன்றைக்கு நாம் ஜெபம் பண்ணா மட்டும் போதாது, ஜெபத்தோட கர்த்தருடைய வார்த்தையை போய் சொல்லணும். எல்லாம் ஹல்லேலூயா. மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம், ஆண்டவருடைய ராஜ்யத்தை முதலாவது நாம் சொல்ல வேண்டும். அதை சொல்லும்போது அநேகர் ஏற்றுக்கொள்வார்கள். ஏற்றுக்கொண்டு அவர்கள் தங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்வார்கள், விசுவாசித்து அறிக்கை செய்வார்கள். அப்பொழுது ஒரு மறுரூபம் உண்டாகும். இயேசு எந்த வீட்டுக்கு போனாரோ அங்க மறுரூபம். இயேசு எந்த பட்டணத்துக்கு போனாரோ ஒரு மறுரூபம். இயேசு எந்த சபைக்கு போனாரோ அங்கே ஒரு மறுரூபம். he fasted and prayed, he preached the word of God. 4:17 வாசித்து பார்க்கிறோம். பிரசங்கத்தோடு நின்றுடாதபடி அவர் என்ன செய்தார்னா, அவர் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கத்தோடு விடாமல் அவர்களுக்கு ஏற்பட்ட எல்லா வியாதிகளையும் அவர் சுஸ்தமாக்கினார் என்று வாசித்து பார்க்கிறார். அல்லேலூயா சொல்லுமா. அவர் போதித்தார், பிரசங்கித்தார் என்று 4:23 வாசித்து பார்க்கிறோம். அதற்கு அப்புறமாக தன்னிடத்தில் வந்த எல்லாரையும் 4:24 சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய கீர்த்தி தேசமெங்கும் பிரசித்தமாயிற்று. அங்க பலவிதமான வியாதிகள், பலவிதமான பிணியாளிகளை கொண்டு வந்தார்கள். எல்லாரையும் அவர் கொண்டு வந்து எல்லாரையும் அவள் என்ன செய்தாராம்? He healed the people. எல்லாரையும் சவிக்கமாக. ஆமென் சொல்லுமா. வர்ற எல்லாரும் சுகம் பெறணும். அற்புத விடுதலை, ஆவியில விடுதலை, ஆத்மால விடுதலை, சரத்த விடுதலை. கரங்களை தட்டி, ஆண்டவரே அப்படிப்பட்ட அனுபவத்தை இந்த நாட்கள் எங்களுக்கு தாங்க. நீங்க ஜெபித்தது போல நாங்க ஜெபிக்கணும், நீங்க பிரசங்கித்தது போல நாங்க பிரசங்கம் பண்ணணும், நீங்க போதித்தது போல நாங்க போதிக்கணும், நீங்க செய்தது மாதிரி நாங்களும் செய்வதற்கு எங்களுக்கு அந்த பலனை தாங்க ஆண்டவரே. அப்படி பிரசங்கித்த போது அநேகர் பின்பற்ற, என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனுஷரை பிடிக்கலாக ஆக்குவேன். பயிற்சி கொடுத்தார். ஜெபிப்பதற்கென்று அவளுக்கு பயிற்சி கொடுத்தார், பிரசங்கிப்பதற்கென்று அவளை பயன்படுத்தினார். அவளை கொண்டு புறப்பட்டு போனார்கள். எங்கும் தேவனுடைய வசனம் சொன்னபோது கர்த்தர் கூட இருந்து அவருடைய வார்த்தையை மகிமைப்படுத்தினார், கனப்படுத்தினார். நாட்கள் அப்படி செய்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் எழுந்துச்சோம். தகப்பனே, இந்த நாளிலும் கூட நீங்க செய்த ஊழியத்தை நாங்க வாசித்தோம், சிந்தித்தோம், தியானித்தோம். ஆண்டவரே, நாங்கள் அதை போல மாற எங்களுக்கு கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் கரம் நீட்டப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவரே, நீர் ஆளுகை செய்தல்ல வேண்டுமென நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நடக்கிற ஆராதனை பொறுப்பை நடத்துங்க. இயேசு நாம் ஜெபிக்கிறோம் பிதாவே. God bless you all. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.